திமுக அரசுக்கு மாணவர்கள் மீது உண்மையிலே அக்கறை இருக்கா? அதாவது திமுக அரசுக்கு மாணவர்கள் மேல் மட்டும் கிடையாது, மக்கள் மேலே அக்கறை இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்த பொழுது பள்ளி மாணவர்களுக்கும் +1 +2 படித்த மாணவர்களுக்கும் கல்லூரி செல்லும் மாணவர்களுக்கும் லேப்டாப் வழங்கணும். அது இந்த விடியா திமுக ஆட்சி 2021 வந்ததற்கு பின்பே அந்த திட்டத்தை முற்றிலுமாக முடக்கி விட்டது. பள்ளி மாணவர்களுக்கு ஓட்டு போடுற வயசு கிடையாது. கல்லூரி படிக்கும் மாணவர்கள் லேப்டாப் கொடுத்து 10 லட்சம் லேப்டாப்கள் கொடுத்து அவங்களை ஓட்டாக அவர்களிடம் பெறலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தை வச்சு தான் திராவிடம்ங்கிறது வேற, திராவிட மாடல் அப்படின்னு சொல்லி உங்க பேர் வச்சிருக்காங்கன்னா மக்களை ஏமாற்றுவது தான் மாடல். அது கல்வியில் சிறந்தது தமிழ்நாடுன்னு சொன்னாங்க, புரியுதுங்களா? கல்வியில் சிறந்தா விளங்கிட்டு இருக்கு. இவங்க உண்மையாலுமே பெண்களுக்கு நல்லது பண்றாங்க, பெண்களை முன்னேற்றத்தில் கொண்டு வராங்க. அந்த சீனியாரிட்டி அடிப்படையில் முதலிடத்தில் இருக்கும் திரு சீமா அகர்வால் அவர்களை டிஜிபியாக நியமிச்சிருக்கலாமே. உங்களுக்கு எந்த சுய புத்தியும் கிடையாது, எந்த இதுவுமே கிடையாது. உங்களுக்கு கொள்ளையடிப்பது ஒன்றே கொள்கையாக வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் உண்மையை தவிர. யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் அட்வொகேட் வைகை ஆனந்த் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். திமுக அரசுக்கு மாணவர்கள் மீது உண்மையிலே அக்கறை இருக்கா? நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? அதாவது திமுக அரசுக்கு மாணவர்கள் மேல் மட்டும் கிடையாது, மக்கள் மேலே அக்கறை இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. விவசாயிகள் மேலேயோ மாணவர்கள் மேலேயோ தாய்மார்கள் மேலேயோ யாரு மேலேயும் திமுகவுக்கு அக்கறை கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்த பொழுது பள்ளி மாணவர்களுக்கும் +1 +2 படித்த மாணவர்களுக்கும் கல்லூரி செல்லும் மாணவர்களுக்கும் லேப்டாப் வழங்கணும். அது இந்த விடியா திமுக ஆட்சி 2021 வந்ததன் பின்பே அந்த திட்டத்தை முற்றிலுமாக முடக்கி விட்டது, புரியுதுங்களா? ஆனால் அவங்க தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா லேப்டாப் பதிலாக டேபு கொடுக்குறோன்னு சொல்லியிருந்தாங்க. 2001 தேர்தல் அறிக்கையில் லேப்டாப்புக்கு பதிலாக டேபு கொடுக்குறோன்னு சொல்லியிருந்தாங்க. அதுவும் கொடுக்கல. இப்போ 3 மாதங்களுக்கு தேர்தல் வருதுங்கிற மனதில் வைத்துக்கொண்டு இப்போ கல்லூரி மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு ஒரு மாய வித்தையை அவங்க பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா பள்ளி மாணவர்களுக்கு ஓட்டு போடுற வயசு கிடையாது. ஸோ கல்லூரி படிக்கும் மாணவர்கள் லேப்டாப் கொடுத்து 10 லட்சம் லேப்டாப்கள் கொடுத்து அவங்களை ஓட்டாக அவர்களிடம் பெறலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தை வச்சு தான் 4 வருஷம் கும்பகோண தூக்கத்தில் இருந்துக்கிட்டு இப்போ நாங்கள் மாணவர்களுக்கு கல்லூரி மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பம்மாத்து வேலையை ஒரு ஏமாற்று வேலையை இந்த திராவிட உருட்டு மாடல் அரசு செய்கிறதுங்கிறத உண்மை. இதுதான் திராவிட மாடலா? உண்மையான திராவிடம்? ஆமாம், எல்லாத்தையும். அதாவது திராவிடம்ங்கிறது வேற, இது திராவிட மாடல் அப்படின்னு சொல்லிட்டு உங்க பேர் வச்சிருக்காங்கன்னா மக்களை ஏமாற்றுவது தான் மாடல். இது திராவிட மாடல்னு சொல்லிட்டு அவங்க இது மக்களை ஏமாற்றும் மாடல் ஆட்சி தான் நடந்துகிட்டு இருக்கு. தேர்தல் நெருங்கும் போது மட்டும் அந்த அக்கறை வருது, அது 4.5 வருஷமா ஏன் வரல சார்? அதுதான் சொல்றேனே, மக்கள் மேல அவங்களுக்கு அக்கறையே கிடையாது. இப்ப தேர்தல் அடுத்து வர்ற தேர்தல் 26ல் மக்களை போய் சந்திக்கணும். எதை வச்சு போய் சந்திப்பாங்க? தேர்தல் வாக்குறுதி 525 வாக்குறுதி கொடுத்தாங்க, அதுல எத்தனை நிறைவேற்றினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொற்பம் தான். அதில் பார்த்தீங்கன்னா கேஸ் சிலிண்டர் விலை குறைக்கிறேன்னு சொன்னாங்க, டீசல் பெட்ரோல் விலை குறைக்கிறேன்னு சொன்னாங்க, கல்வி கடன் ரத்துன்னு சொன்னாங்க, விவசாய கடன் பயிர்க்கடன் ரத்துன்னாங்க, தங்கம் அடகு வச்சது இது பண்ணலான்னாங்க, கடன் ரத்து பண்ணுவோம்னாங்க, நீட்டு ஒழிக்கிற ரகசியம் எங்களுக்கு தான் தெரியும்னு சொல்லிட்டு இன்றைய துணை முதல்வர் தெரு தெருவாக பிரச்சாரம் செஞ்சார். இதெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க அவங்க புரியுதுங்களா? இப்போ தேர்தல் வரும் பொழுது மக்கள் அதிருப்தியில் இருக்கும் பொழுது எதையாவது சொல்லி ஏமாற்ற வேண்டும், மக்களை மடைமாற்றம் செய்ய வேண்டும், அவர்கள் மனங்களை மாற்ற வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க இந்த இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது கல்வியில் சிறந்தது தமிழ்நாடுன்னு சொன்னாங்க, புரியுதுங்களா? கல்வியில் சிறந்தா விளங்கிக்கிட்டு இருக்கு கிடையவே கிடையாது. நேற்று கூட பார்த்தீங்கன்னா ஒரு திருவள்ளூரில் சுற்றுச்சுவர் இடிஞ்சு விழுந்து ஒரு 7ஆம் வகுப்பு படிக்கிற மாணவன் இறந்துருக்கிறான். இவங்க கல்வியில் சிறந்தது தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு கோடிக்கணக்கான செலவு பண்ணி சினிமாக்காரங்களை கூப்பிட்டு ஒரு கூத்தடிக்கிறாங்க, புரியுதுங்களா? வெல்லும் தமிழ் பெண்கள்னு சொல்லிட்டு இப்போ கூட ஒரு ஃபங்க்ஷன் நடத்துனாங்க. ஏன்னா இப்போ எல்லா துறைகளையும் பெண்கள், ஏன் திமுக ஆட்சியெல்லாம் பெண்கள் நல்லா உயர்ந்து வர்றாங்களா? எல்லா காலங்காலமாக பெண்கள் எல்லாமே தான் இருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா பெரிய கூத்துனாங்கன்னா இப்போ வெல்லும் தமிழ் பெண்கள்னு சொல்லிட்டு இந்த ஆளுகின்ற திராவிட உருட்டு மாடல் ஆட்சி இப்போ ஒரு விழா நடத்துனாங்க. அதில் எல்லா துறையிலும் சிறந்து விளங்குறவங்களாம் மேலே இது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கௌரவிக்கிறோன்னு சொல்லிட்டு ஒரு நாடகத்தை அரங்கேற்றினாங்க. இதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நிரந்தர டிஜிபி நியமனமே இன்னும் நடக்கலை.
டிஜிபி அவர்கள் ஓய்வு பெற்றதுக்கு பின்பு, சங்கர் ஜுவால் ஓய்வு பெற்றதுக்கு பின்பு இன்று வரை பொறுப்பு டிஜிபி தான் இருக்கிறார். என்ன, நிரந்தர டிஜிபி இல்லை. அதுவும் வந்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு, உச்சநீதிமன்றத்தில் போட்டு, அதுக்கப்புறம் உச்சநீதிமன்றம் பலமுறை கூறியதுக்கு பின்பு இவங்க ஒரு பட்டியலை வந்து அனுப்புகிறாங்க. அனுப்பிட்டு யூபிஎஸ்சிக்கு அனுப்புகிறாங்க. அங்கேருந்து 3 சீனியாரிட்டி படி 3 காவல்துறை உயர் அதிகாரிகள் பட்டியலை அனுப்புகிறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா திருமதி சீமா அகர்வால் அவர்களோட பேர் இருக்குது. புரியுதுங்களா? அவங்க தான் சீனியரில் இருக்கிறாங்க. இவங்க உண்மையாலுமே பெண்களுக்கு வந்து நல்லது பண்ணுறாங்க, பெண்களை வந்து முன்னேற்றத்தில் கொண்டு வராங்கன்னா, அந்த சீனியாரிட்டி அடிப்படையில் முதலிடத்தில் இருக்கும் திரு சீமா அகர்வால் அவர்களை வந்து டிஜிபியாக நியமிச்சிருக்கலாமே. சும்மா அவங்கள ஸ்டேஜில் கூப்பிட்டு வச்சுட்டு பண்ணால் போதுமா? அதாவது இவங்க தொடர்ந்து மக்களை ஏமாற்றுகிற அரசு தான் அந்த திராவிட ஒட்டு மாடல் அரசு. இப்போ ஒருத்தவங்க ஆட்சியில் இருக்காங்கன்னா அது நெக்ஸ்ட் மாறும்போது அவங்க புதுசாக ஏதோ ஒரு திட்டம் நடந்துட்டு இருக்கு, அதை ஒழிச்சிருவாங்க, இல்லைன்னா ஏதாவது புதுசாக கொண்டு வராங்க. இதால மாணவர்கள் எப்படி பாதிக்கப்படும்? அதுதாங்க இந்த தொடர்ந்து 4.5 ஆண்டுகளாக இந்த திமுக வந்ததுக்கு அப்புறம் இந்த மடிகணினிங்கிறது, அதாவது லேப்டாப்னு சொல்றது வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் புரட்சித்தலை அம்மா இருக்கும் பொழுது வந்து இது வந்து திட்டம் வந்து செயல்படுத்தினது. பள்ளி மாணவர்களுக்கும் +1 +2 அப்புறம் கல்லூரி மாணவர்களுக்கும் கொடுத்துக்கிட்டு இருந்தோம். இந்த கொரோனா காலகட்டத்தில் தான் வந்து தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டது. என்ன, அதுக்கப்புறம் இந்த திராவிட உருட்டு மாடல் ஆட்சி வந்ததுக்கப்புறம் முற்றிலுமாக அந்த திட்டத்தை செயல்படுத்த நிறுத்திவிட்டு இப்பொழுது 3 மாதங்களில் தேர்தல் வருகிறதுங்கிற ஒரே நோக்கத்திற்காக, அதுவும் கல்லூரி மாணவர்களுக்கு மட்டும் தருகிறார்களே தவிர, ஏனென்றால் கல்லூரி மாணவர்களுக்கு ஓட்டு போடும் உரிமை வயது வந்து விட்டது, பள்ளி மாணவர்களுக்கு இல்லை. அதுலேயும் பார்த்துங்க இவங்க வந்து எப்படி பிரித்தாள்றாங்க அப்படின்னா, நாங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் +1 +2 கல்லூரி மாணவர்களுக்கு கொடுத்தோம். ஆனால் இவங்க வந்து பள்ளி மாணவர்களுக்கு வாக்குரிமை இல்லை, ஓட்டு போடுற வயசு வரல அப்படிங்கிறதுக்காக இந்த கல்லூரி மாணவர்களை ஓட்டு வாங்கணும் அப்படிங்கிற ஒரு இதுக்காக வந்து இன்னைக்கு வந்து இந்த 10 லட்சம் பேருக்கு வந்து மடிக்கணினி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மறுபடியும் ஒரு வந்துவிட்டால் கண்டிப்பாக மக்கள் 26 தேர்தலிலிருந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை தூக்கி எறிவார்கள். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஒருவேளை மறுபடியும் வந்துவிட்டால் இந்த திட்டங்கள் அனைத்தும் மறுபடியும் இழுத்து மூடப்படும் அப்படிங்கிறத இதன் மூலமா கூறிக்கொள்ள விரும்புகிறேன். திமுக வந்து இந்த திட்டத்தை மூடியதற்கு காரணமே அம்மா கொண்டு வந்த திட்டம் அப்படின்னாலதான் மூடி வச்சாங்களா? இல்லை, ஆமாங்க, அதுதான் அனைத்து இந்திய மக்களுக்காக என்ன நல்ல திட்டங்களை கொண்டு வந்தோமோ அதை அனைத்தையுமே இந்த திராவிட உருட்டு மாடல் ஆட்சி நிறுத்தி விட்டது. அது வந்து இந்த லேப்டாப் மட்டும் கிடையாது, தாலிக்கு தங்கம்ங்கிற உன்னத திட்டத்தை வந்து புரட்சித்தலைவர் அம்மா அவர்கள் வந்து கொண்டு வந்தாங்க. கறவை மாடுகள் திட்டம், இந்த மாதிரி எண்ணற்ற திட்டங்களை வந்து கொண்டு வந்தாங்க. அதை அனைத்தையுமே நிறுத்தி விட்டார்கள் இந்த திராவிட உருட்டு மாடல் ஆட்சியாளர்கள் அப்படிங்கிறத உண்மை. அப்பனா புதுசா ஏதாவது திட்டம் கொண்டு வரலான்னா அவங்க கிட்ட ஐடியாஸ் இல்லையா? இல்ல எதுவுமே பண்ணாம அப்படியே? அதாங்க, இவங்களுக்கு வந்து எந்த சுய புத்தியும் கிடையாது, எந்த இதுவுமே கிடையாது. இவங்களுக்கு வந்து கொள்ளையடிப்பது ஒன்றே கொள்கையாக வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் உண்மையை தவிர மற்றபடி மக்கள் நலன் சார்ந்த அரசே இந்த அரசு கிடையாது அப்படிங்கிறதா. ஏன்னா தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம், வேளாண் விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க, நெசவாளர்கள் பாதிக்கப்படுறாங்க, மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க, என்ன தாய்மார்கள் பாதிக்கப்படுறாங்க, பாலியல் துன்புறுத்தல் எவ்வளவோ நடைபெற்று வருகிறது. பள்ளி மாணவர்களிடையே கூட போதைப் பொருட்கள் வந்து சரளமாக இது பண்ணுறாங்கிறப்ப இவங்க மக்கள் மீது அக்கறை கிடையாத, ஒரு அக்கறை இல்லாத ஒரு ஆட்சி தான் நடைபெற்று கொண்டிருக்கிறது தான் உண்மை. 52 லட்சம் மாணவர்களுக்கு மடிக்கணினி கொடுத்தாங்க அதிமுக. அதை இவங்க நிறுத்துறதுக்கு அவங்க கிட்ட அப்படி என்ன புதுசா நோக்கம், அவங்களோட நோக்கம் என்ன? இல்லைங்க, அதுதான் நான் என்ன சொல்றேன்னா, அவங்க தேர்தல் அறிக்கையிலேயே லேப்டாப் வந்து இவங்க இது பண்ணலை. நாங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து தொடர்ந்து லேப்டாப் வந்து பள்ளி கல்லூரி மாணவர்கள் கொடுத்து கொண்டிருந்தோம். அம்மா ஆட்சியிலும் சரி, மாண்புமிகு அண்ணன் எடப்பாடி ஆட்சியிலும் வந்து கொடுத்து கொண்டிருந்தோம். கொரோனா காலகட்டத்தில் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. ஏன்னா கொரோனா காலத்தில் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருந்தோம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த காலகட்டங்களில் வந்து இது சாத்தியமில்லாத ஒரு இதனால வந்து அன்னைக்கு வந்து, ஏன்னா தேர்வே எழுத முடியல மாணவர்களுக்கெல்லாம். அதான் அண்ணன் எடப்பாடியார்கள் வந்து எல்லாருக்குமே ஆல் பாஸ்ன்னு சொல்லி போட்டு ஒரு இது பண்ணாங்க. அதனால் நிறைய பேர் அதில் வந்து மாணவர்கள் வந்து பயன்பெற்றார்கள். அப்படின்னா அந்த காலகட்டங்களில் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டது. அதற்கு பின்பு வந்து 2024 தேர்தல் வந்த பின்பு இவங்க தேர்தல் அறிக்கையிலேயே லேப்டாப் பதிலாக டேப்னு சொன்னாங்க. அந்த டேபையும் கொடுத்தார்களா என்றால் கொடுக்கவே இல்லை. இப்போ தேர்தல் வருகிறதுங்கிற தேர்தல் வருகிறது நம்ம தோற்று விடுவோம்ன்ற பயத்தின் காரணமாக இப்பொழுது தேர்தலை மனதில் வைத்து மட்டுமே இப்பொழுது கல்லூரி மாணவர்களுக்கு இந்த லேப்டாப் வந்து கொடுக்க போறாங்கிறதா உண்மை. ஆனால் உண்மையாலுமே மாணவர்கள் மேல் இவங்களுக்கு அக்கறை கிடையாது. தேர்தல் பயத்தின் காரணமாகத்தான் இப்பொழுது இந்த திட்டத்தை தற்காலிகமாக செயல்படுத்துகிறார்கள் அப்படிங்கிறதா நிதர்சனமான உண்மை. இந்த மாதிரி
தேர்தல் நெருக்கையில அவங்க இப்படிலாம் சொல்றது இது மாணவர்கள் உண்மையிலே நம்புறாங்களா? இல்லை, இந்த காலத்து மாணவர்கள் வந்து இளைஞர்கள் வந்து மிக தெளிவாக இருக்கிறார்கள். ஏன்னா 2021 4.5 ஆண்டுகளில் கொடுக்காதவங்க இப்போ எதுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது இப்போ மாணவர்கள் இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள் வந்து மிக தெளிவாக யோசிக்கிறார்கள். அதனால இவங்க இந்த 10 லட்சம் லேப்டாப் கொடுத்தாலும் இவர்களுடைய எண்ணம் நிறைவேறாது அப்படிங்கிறதா உண்மை. ஏன்னா இந்த அரசு தொடர்ந்து செஞ்சிருந்தா 2021 செஞ்சுட்டு வந்திருந்தாங்கன்னா ஓகே. பட் இப்போ தேர்தல் வருதுங்கிறதுக்காக தானே இவங்க வந்து இது பண்ணுறாங்க அப்படிங்கிறது இளைஞர்களுக்கும் மாணவருக்கும் மிக தெளிவாக புரியும் அப்படிங்கிறதா நிதர்சனமான உண்மை. பொறுமையாக எங்கள் கேள்விகளுக்கு பதில் அமைத்ததற்கு நன்றி. நன்றிம்மா.